ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1915வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10 திருமொழியினுடைய 12வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே நாம் அறிந்தபடி கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் மிக மிக ஆழமாக அதிலே ஈடுபட்டு 6 திருமொழிகளிலே கிருஷ்ணாவதார சிறப்பை கொண்டாடுகிறார். 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய 6 திருமொழிகளில் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பாடுகிறார். 2 திருமொழிகளிலே 2, 3 இந்த 10 2ஆம் திருமொழி மற்றும் 3ஆம் திருமொழி 2 திருமொழிகளில் மட்டும் ராமாவதாரத்தை பேசினார். அதிலும் கூட இந்த 7ஆம் திருமொழி முழுக்க கிஞ்சித்தும் மற்ற அவதாரங்களின் சிறப்பு எதுவும் இல்லாமல், ஒரு வார்த்தை கூட இல்லாமல் முழுக்க கிருஷ்ண அவதார லீலைகளை பற்றியே பாடிய பாடல்கள். அதில் அசோதையும் ஆட்சியர்களும் பேசுமாறு அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் இந்த 7ஆம் திருமொழியிலே. கண்ணன் எம்பெருமான் செய்த குறும்புகளையும் லீலைகளையும் அவர்கள் ஆட்சியர்கள் வந்து முறையிடுவதும், அதற்கு இவள் அசோதை பிராட்டி சமாதானம் சொல்வதும், அதற்கு பின்பாக கடைசியிலே கண்ணபிரானை அழைத்து கண்ணபிரானுக்கு அறிவுரை சொல்வதுமாக அமைந்திருக்கிறது இந்த திருமொழி. அதிலே இன்றைக்கு 12வது பாசுரம். நச்சு பொய்கையிலே புகுந்த வரலாற்றை நினைத்து தான் வயிறு கலங்கியதை கூறுகிறாள் அசோதை பிராட்டி. முன்பாட்டிலே பெண்களோடு பிணங்கியபடியை சொல்லி இந்த பாடலில் நச்சு பொய்கையிலே போன செய்தி நினைவுக்கு வர அதனால் வயிறு மருகிய செய்தியை சொல்லி யசோதை வெறுப்பதனை ஆழ்வார் மிகவும் அனுபவிக்கிறார். முன்பாட்டிலே தாமரை தடாகத்திலே ஆய்ச்சியர் எல்லாம் நீராடி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய துணிகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு ஒரு குருந்த மரத்தின் மேல் இருந்து கொண்டு, நீங்கள் வந்து வேண்டுமானால் இங்கு வந்து மேலே வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை வருத்தியதை பேசினார். அப்படி செய்யலாமா? நீ நந்தகோபர் குலத்திலே பிறந்தவன் இல்லையா? அவர்கள் இது அடுக்குமா? இம்மாதிரி ஆய்ச்சியருக்கு துன்பம் தருவது அடுக்குமா என்றெல்லாம் பேசினார். இந்த பாசுரத்திலே நச்சு பொய்கையில் புகுந்து காளிங்கனை, அந்த அரவத்தை நாகத்தை அடக்கிய வரலாற்றை நினைத்து பார்த்து கதிகலங்கி போய் வயிறு கலங்கியதை கூறுகிறாள் அசோதை. பாசுரத்தை பார்க்கலாம். அச்சம் திணைத்தனை இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும், உச்சியில் முத்தி வளர்த்து எடுத்தேனுக்கு உரைத்திலன் தான் இன்று போய் பச்சிலை பூங்கடும்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சு அழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் என்கிறாள். திணை அளவுக்கு கூட உனக்கு அச்சம் இல்லை, அச்சம் திணைத்தனை இல்லை இப்பிள்ளைக்கு என்றால் ஆட்சியர் முன்னாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுகிறாள். இப்பிள்ளைக்கு அச்சம் கொஞ்சம் கூட இல்லை, ஆண்மையும் சேவகமும் இருக்கிறது. உச்சியில் முத்தி எடுத்து வளர்த்து எடுத்தேனுக்கு உரைத்தலேன், சொல்ல முடியவில்லை. அவனை உச்சி முகந்து முத்தம் கொடுத்து வளர்த்து வந்தேன் அல்லவா நான், எனக்கு அதை பற்றி சொல்ல முடியவில்லை. தான் இன்று போய் பச்சிலை பூங்கடம்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு, அந்த பூங்கடம்ப மரத்தின் மீது ஏறி அந்த காளியனாகம் இருந்த சுனைக்குள் பாய்ந்து, அந்த வரலாற்றை பின்னால் அனுபவிக்கலாம், பாய்ந்து 1000 வாய் நச்சு அழல் பொய்கையில், 1000 வாய் நாகம் அவனுக்கு அந்த காளிங்கனுக்கு 1000 வாய் என்று சொல்கிறாள் இங்கே அசோதை பிராட்டி. நச்சு அழல் பொய்கையில் அந்த நாகத்தினோடு பிணங்கி சண்டையிட்டு நீ வந்தாய் போலும், இப்படி செய்யலாமா, எனக்கு எவ்வளவு வயிறு கலங்கிற்று என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே.
கண்ணனாகிய இந்த பிள்ளைக்கு இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள் பார்க்கலாம். கண்ணனாகிய இந்த பிள்ளைக்கு கொஞ்சமும் பயமில்லை, ஆண்மையும் வீரியமுமே உள்ளது. உச்சிமோந்து வளர்த்தெடுத்த தாயாகிய எனக்கும் தான் சொல்லாதவனாய் இன்று வெளியிலே போய் பசுமையான இலைகளை உடைய பூத்திருக்கிற கடம்ப மரத்தின் மீது ஏறி வேகத்துடனே காளியநாகம் கிடந்த பொய்கையில் குதித்து 1000 வாயாலும் விஷத்தை கக்குகின்ற அந்த காளியநாகத்தோடு போர் செய்து நீ வந்தாயாமே, செய்யலாமா இது என்று கேட்கிறாள். ஒரு நாள் கண்ணபிரான் கன்றுகளை ஓட்டிக்கொண்டு ஒருவரும் போகாத வழியே போகத் தொடங்க மற்றுமுள்ள இளைப்பிள்ளைகள் அழைத்து, கிருஷ்ணா, அந்த வழியிலே போக வேண்டாம், அந்த வழியிலே சென்றால் யமுனா நதியில் ஒரு மடுவில் இருந்து கொண்டு அந்த மடு முழுவதையும் தன் விஷ அக்னியினாலே விஷத்தை கக்கி அங்கே யார் சென்றாலும் அனைவரையும் அங்கே அந்த விஷாக்னியால் கொதிப்படைந்த நீர் இருக்கிறது. அந்த விஷாக்னியால் கொதிப்படைந்த நீர் குடிப்பதற்கு முடியாதபடி காளிங்கன் என்ற கொடிய ஐந்தலை நாகம் குடும்பத்தோடு வசித்து கொண்டு அங்கே சென்றவர்கள் எல்லோரையும் பிணமாக்கி விடுகிறது. அதனால் நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட கண்ணபிரான் உடனே அந்த காளியநாகத்தை தண்டிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அந்த மடுவிற்கு சமீபத்தில் உள்ள கடம்ப மரத்தின் மேலேறி அந்த மடுவிலே குதித்து கொடிய அந்நாகத்தின் படங்களின் மேலேறி துவைத்து நர்த்தனம் செய்து நசுக்கி வலியடக்கினன் என்ற வரலாற்றை கேள்விப்பட்ட அசோதை, அந்தோ சிறிதும் அச்சமில்லாமல் இப்படி செய்யலாமோ என்கின்றாள் இந்த பாசுரத்திலே. முன்பாட்டில் கவனிக்க வேண்டும், இந்த பாட்டிலே முன்னடிகள் அசோதை தன்னில் தான் சொல்லிக் கொள்வன, அத்துடன் ஆய்ச்சிகளை நோக்கி சொல்வனவாகும். பின்னடிகள் கண்ணபிரானை நோக்கி சொல்லக்கூடியது. இந்த பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உள்ளனவே அன்றி இளமைக்குரிய அச்சம் சிறிதும் இல்லை. எவ்வளவோ அன்பாக இவனை முச்சி மோந்து வளர்ப்பவளான என்னிடத்திலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் போய்விட்டான் என்கிறாள். இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இந்த விவரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சிலை பூங்கடம்பு ஏரி. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே காளியன் கிடைந்த பொய்கையை பற்றி சொல்லும் போது அந்த கடம்ப மரம் காளியனுடைய விஷாக்னியால் கொளுத்தப்பட்டு இலை, காய், கனி முதலியவை ஒன்றுமில்லாமல் மொட்டை மரமாக இருந்தாலும் கண்ணபிரான் அதன் மீது ஏறும்போது அவனுடைய திருவடி பட்டதனால் பச்சிலை பூங்கடம்பாயிற்று என்று ஆச்சாரியார்கள் நிர்வகிக்கிறார்கள். பசுமை, இலை, பச்சிலை. 1000 வாய் நாகத்தோடு காளியனை சில இடங்களில் 5 தலை நாகம் என்று சொல்லியிருக்க 1000 வாய் நாகம் என்றது ஏன் என்றால் அந்த பயங்கரத்தை உணர்த்துவதற்காகவாம். அந்த பயம் 5 தலையை 1000 தலையாக சொல்கிறது. அசோதை அப்படி சொல்லுகிறாள் என்பது உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய நயம். திணை என்பது மிக சிறிய தானியம். அதிக அற்பமான அளவுக்கு அதனை ஓமை கூறுவார்கள் கவிஞர்கள். கிஞ்சித்தும் என்றபடி திணையான் சிறிதளவும் என்ற பெரிய திரிவந்தாதியும் இதை சொல்லும். 12 அடிகளும் கண்ணனை பார்த்து அசோதை கூறியது ஆகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். அச்சம் திணைத்தன இல்லை இப்பிள்ளைக்கு. அச்சம் சிறிதளவு கூட இல்லை இந்த பிள்ளையாகிய கண்ணனுக்கு. ஆண்மையும் சேவகமும் இவனிடம் ஆண்மைத்தனமும் வீரமுமே உள்ளன. உச்சியில் முத்தி வளர்த்து எடுத்தேனுக்கு உரைத்திலன் தான் இன்று போய் உச்சி மோந்து வளர்த்தெடுத்த என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் இந்த கண்ணன் இன்று புறப்பட்டு போய் பச்சிலை பூங்கடம்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு தன் திருவடிகளோடு ஏற்பட்ட தொடு உணர்ச்சியாலே தழைத்து பூத்த கடம்ப மரத்திலே ஏறி பெரிய வேகத்துடன் நடுவிலே தண்ணீர் மேலே ஏறுமாறு பாய்ந்து அதாவது மேலிருந்து பாய்கிறான். பாயும்போது விசை கொண்டு பாய்கிறான். பாயும்போது தண்ணீர் மேலே பீச்சு இருக்கும் அல்லவா, தண்ணீர் மேலே அப்படியே பீச்சு கொண்டு வரும் அல்லவா, அப்படி பெரும் வேகத்தோடு பாய்ந்தான். பாய்ந்ததன் தலைமேல் காளியநாகத்தின் தலைமேல் சென்று அதனை அடக்கி அதன் மேல் நர்த்தனம் புரிந்தான், நடனமாடினான் என்பது வரலாறு.
ஆயிரவாய் நச்சு அழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். 1000 வாயாலும் நஞ்சினை உண்டு உமிழ்ந்து நஞ்சினை உமிழ்ந்து கொண்டிருப்பவனாய் நச்சு பொய்கையிலே கிடக்கும் காளிய நாகத்தோடு போரிட்டு வந்தாய் போல எனக்கு தோன்றுகிறது. இப்பிள்ளைக்கு கண்ணனை பற்றி குறை கூற வந்த பெண்களையும் ஒரு கண்ணாலே பார்த்து சொல்லி கண்ணனையும் ஒரு கண்ணாலே யசோதை பார்த்தபடி பேசுகிறாள் என்பது பெரியவாச்சான் பிள்ளையுடைய கருத்தாகும். அற்புதமான ஒரு பாசுரம். அந்த அளவுக்கு நீ பாய்ந்து இவன் செய்ததுல என வயிறு கலங்கி போயிற்று, எனக்கு எவ்வளவு பயமாக இருக்கும். குழந்தை கண்ணன் இப்படி செய்யலாமா? நீ கண்ணா இப்படி உன்னுடைய தாயையும் தந்தையும் இந்த மாதிரி பயத்திலே ஆழ்த்தலாமா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். அச்சம் தினத்தனை இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு உரைத்திலன் தான் இன்று போய் பச்சிலை பூங்கடம்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சு அழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் என்று அசோதை பிராட்டி கூறுவதாக அமைந்த இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.